கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எத்தனை பேர் மரணத்தை காணாமல் இன்னும் உயிரோடு இருக்கிறாங்க பல வருஷம் என்று தெரியாது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து அவர் ஊழியம் செய்து கொண்டு இருக்கும்போது ஒரு இடத்துல சொல்லுவார். மார்க் 9ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அன்றியும் அவர் அவர்களை நோக்கி, இங்கே நிற்கிறவர்களில் சிலர் தேவனுடைய ராஜ்யம் பலத்தோடு வருவதை காணுமுன் மரணத்தை ருசிப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அதாவது மரணத்தை காண்பதில்லை என்று அங்கே இருக்கிற சிலர் என்று சொல்லுகிறார். அதாவது அவர் மத்தியில் இருக்கிற சிலரை பார்த்து சொல்லுகிறார். நீங்கள் மறுபடியும் வாசிக்கிறேன். அன்றியும் அவர் அவர்களை நோக்கி, இங்கே நிற்கிறவர்களில் சிலர் தேவனுடைய ராஜ்யம் பலத்தோடு வருவதை காணுமுன் மரணத்தை ருசிப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்போது எத்தனை நீதிமான்கள், எத்தனை தேவனுடைய பிள்ளைகள் அவருடைய வருகைக்காக காத்திருக்காங்க என்று தெரியாது இல்லையா? எத்தனையோ ஊழியக்காரங்க சொல்லுவாங்க, நான் இந்த மாதிரி மலையில் இப்படி ஒரு வயசானவரை பார்த்தேன், அவருக்கு 3000 வருஷம் என்று சொல்லுகிறார்கள். 400 ஆண்டுகள் என்று சொல்லுகிறார்கள் என்று ஒவ்வொரு வருஷத்தையும் பார்க்கும்போது ரொம்ப பயங்கரமான எத்தனையோ நீண்ட வருஷமாக காணப்படுகிறதை நான் பார்க்கிறேன். நான் சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது கூட ஒருத்தர் ஊழியக்காரர்கள் எப்படியாக ஒரு மலையில் ஒரு பெரிய முதியோரை பார்த்ததாகவும், அந்த முதியோர் இத்தனை எனக்கு வயசு என்று சொன்னதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அதே போல் எத்தனை இந்த மாதிரி நீதிமான்கள், வயசானவங்க ஆண்டவருடைய வருகைக்காக காத்திருக்காங்க என்று தெரியாது. இது சொல்லணும்னு தோணிச்சு, சொல்லிட்டேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.